செலுத்துவோம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா. உம்மை போற்றுகிற ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஒருவருக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிற ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இதுவரை எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த இரவு வேளையில் எங்களை பாதுகாத்து கொண்டீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிகாலையில் எழுந்து உம்மை துதிக்க கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. உம்மை போற்றுகிற ஆண்டவரே, ஏகோவா ஈரேமை நாங்கள் துதிக்கிறோம், ஏகோவா சம்மாமை நாங்கள் ஸ்தோதரிக்கிற ஆண்டவரே. ஒருவருக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவை மே துதிக்கிறோம், கர்த்தாதி கர்த்தாவை மே துதிக்கிற ஆண்டவரே மே ஸ்தோதரிக்கிறே சப்பா. வல்லமை இல்லவரே மே துதிக்கிறோம், நித்திய பிதாவே மே நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம். ஒருவருக்கே மகிமை செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகிற ஆண்டவரே மே நாங்கள் உயர்த்துகிறே சப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே மே நாங்கள் ஸ்தோதரிக்கிற ஆண்டவரே மே ஸ்தோதரிக்கிறோம். அதிசயமானவரே மே நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே மே துதிக்கிறோம், ஈசாக்கின் தேவனே மே நாங்கள் ஸ்தோதரிக்கிற ஆண்டவரே மே போற்றுகிறே சப்பா. ஒருவருக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் எங்கள் ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொன்னே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவா நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆவியானவரே, இந்த காலை வேளையில் எங்கள் துதிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. நாங்கள் பாட போகிற பாடலை எங்களோட நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற வார்த்தையில் எங்களோட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நான் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும்
நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வலியறியா அலைந்த என்னை, வலியறியா அலைந்த என்னை நீரே உம் கண்களா. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே.
ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வலியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். வலியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நான் எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே காத்து உடனிருந்து ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. உம்மை நோக்கி பார்த்தேன் வெட்கம் இல்லையே, உம்மை தேடும் எனக்கு தாழ்ச்சி இல்லையே. உம்மை நோக்கி பார்த்தேன் வெட்கம் இல்லையே, உம்மை தேடும் எனக்கு தாழ்ச்சி இல்லையே. உம்மை நோக்கி பார்த்தேன் வெட்கம் இல்லையே, உம்மை தேடும் எனக்கு தாழ்ச்சி இல்லையே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் மாறாமலே உடனிருந்தீ, மலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. உம்மை நோக்கி பார்த்தேன் வெட்கம் இல்லையே, தேடும் எனக்கு தாழ்ச்சி
உம்மை நோக்கி பார்த்தேன் வெட்கம் இல்லையே. உம்மை தேடும் எனக்கு தாழ்ச்சி இல்லையே. ஊறிப் பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. ஊறிப் பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே. ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே. ஊறிப் பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. ஊறிப் பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. ஊறிப் பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. உம்மை நோக்கி பார்த்தேன் வெட்கம் இல்லையே. உம்மை தேடும் எனக்கு தாழ்ச்சி இல்லையே. உம்மை நோக்கி பார்த்தேன் வெட்கம் இல்லையே. உம்மை தேடும் எனக்கு தாழ்ச்சி இல்லையே. உம்மை நோக்கி பார்த்தேன் வெட்கம் இல்லையே. உம்மை தேடும் எனக்கு தாழ்ச்சி இல்லையே. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். போதும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யெகோவா ஈரே. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். ஆண்டவரால் இதை பார்த்துக்கொள்ள முடியும், இதை பார்த்துக்கொள்ள முடியாதுன்னா இல்லை. ஆண்டவரால் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ள அவரால் முடியும். ஏன்னா நம்முடைய ஆண்டவருடைய பேர் யெகோவா ஈரே. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். யாரை முதல்ல ஆண்டவர் பார்த்துக்கொள்வார்னு பார்ப்போம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் ஃபஸ்ட்டு தேவனுக்கு பயந்துருக்கனால தான் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் யெகோவா ஈரா அவருக்கு தெரிஞ்சார். அப்படி என்னங்க ஆபிரகாம் ஆண்டவருக்கு பயந்தார் அப்படின்னா, எல்லா காரியத்துலேயும் ஆண்டவருக்கு ஆபிரகாம் பயந்தார். இப்போ எடுத்துக்காட்டுக்கு தானியேலை பற்றி பார்த்தோம்னா, தானியேல் ஆண்டவருக்கு பயந்தனால தான் சிங்கக்கபியில் தூக்கி போட்டாலும் கூட அவர் எதை குறித்தும் பயப்படல. ஆண்டவர் அவரை பாதுகாத்து கொண்டார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்தோம்னாலும் அவர் ஆண்டவருக்கு பயந்தனால தான் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த அக்கினிக்குள்ளே தூக்கி போட்டாலும் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து கொண்டார். இதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளணும்னா முதல் காரியம் ஆண்டவருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ளே இருக்கணும். அடுத்தது 18வது வசனம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ரெண்டாவது நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவருக்குள்ள நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சார். அது மாதிரி ஈசாக்கு ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிஞ்சார். இதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் எதை செய்ய சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செய்யணும். ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சனா மட்டும்தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். அடுத்ததான் 8வது வசனம்.
அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் அடுத்து நம்ம என்னென்னா விசுவாசத்தை பற்றி பார்க்குறோம். ஈசா கேட்குறாரு, நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, அப்பா ஆட்டுக்குட்டி எங்கே தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கேப்பா அப்படின்னு கேட்கும்போது கூட அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் பார்த்து கொள்வார்ப்பா எல்லாத்தையும் வந்துட்டு அவர் போயிடறாரு. அப்போ நம்ம என்னமா இருக்கணும், விசுவாசத்தோடு நம்ம இருக்கணும். ஆபிரகாமுக்குள்ள வந்து ஆபிரகாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஆண்டவரே ஒரு மயந்தான் ஆண்டவர் இருக்கார், அவனை எப்படி ஆண்டு பலி செலுத்துது அப்படின்லாம் அவர் பேசலை. ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு விசுவாசத்தோடு சொல்கிறாரு. 5வது வசனத்தை வாசிங்களே, ஆபிரகாம் எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னு பாருங்களே. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். அதில் வசனம் சொல்லுது, திரும்பி வாரேன்னு சொல்லலை, வருவோம். ஆபிரகாமுக்குள்ள வந்து இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்துச்சுங்க. ஆண்டவர் இத்தனை வயசுலேயும் குழந்தைய கொடுத்துட்டு ஆண்டவர் நம்மளை உயிரோடு கொண்டு வருவார் அப்படிங்கிறது விசுவாசம் இருந்துச்சு பாருங்களேன். அதில் திரும்பி வருவேன்னு சொல்லலை, வருவோம், 2 பேரும் சேர்ந்து வருவோம் அப்படின்னு தான் சொல்லுது. இது போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் யெகோவா ஈரா இருக்கணும், எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து கொள்ளணும்னா இந்த 3 விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறணும். முதலாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், முதலாவது தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்குள்ளே இருக்கணும், அடுத்து தேவனுக்கு கீழ்ப்படியணும், அடுத்து விசுவாசமாக இருந்தோம்னா இப்படிப்பட்ட 3 காரியங்கள் நம்ம உண்மையாக இருந்தோம்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கை எல்லாரையும் பார்த்து கொள்வார். எல்லாரும் அப்படி கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. இப்போ இந்த காலை வேளையில் எங்களுக்கு செபிக்க கொடுத்த நல்லதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, யெகோவா ஈரே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை நீர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறேன் ஏசப்பா. நாங்களும் உமக்கு பயப்படுற பயத்தை எங்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு உண்மையாக நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உண்மை பற்றிய விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்கும்படி நாங்கள் செபிக்கிற ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பயங்களையும் மாற்றி போடும்போது நாங்கள் செபிக்கிறோம். எதிர்காலத்தை குறித்து பயங்கள் மாறட்ட ஆண்டவரே, உமக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் எழுந்திருப்பாமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி. எல்லாரும் ஆண்டவர் அப்படியே துதிப்போம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் அப்படியே ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க அப்படியே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா. யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமா, என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் அல்லேலூயா எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஒரு தேவன். காலை நேரத்தில் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நமக்குள்ள இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகளையும், நமக்குள்ள இருக்கிற எல்லா வியாதிகளையும் நீங்க பயந்து நிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். திருமண காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்க எதிர்கால பயங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்னும் ஒரு முறை யெகோவா ஈரேன்னு சொல்லிடுவோம் அப்படியே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. ஆமா ஆண்டவரே, ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில எல்லாமாக இருந்தீர், எல்லாமே நீங்களா இருந்தீர் ஆண்டவரே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா.
புகலிடமே. கருத்தோடு துதித்திடுவே. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கருத்தோடு நீர் ஒரு உத்தர் எங்களுக்கு போத ஆண்டவரே. நீங்க மட்டும் எங்களோட கூட இருந்தீங்கன்னா ஆண்டவரே எங்களுக்கு போத ஆண்டவரே. காலை நேரத்தில் எங்களை பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமா. அல்லேலூயா. 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 தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. சொல்லுவோமா அப்படியே? நாங்கள் தேடியும் கிடைக்காத உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் ஆமாண்டவரே. எனக்குப்பா. அல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் நன்றி. எனக்குப்பா. கடைசி அப்படி சொல்லுவோமா? அல்லேலூயா. 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 ஆமாண்டவரே. அல்லேலூயா. நன்றி அப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆபிரகாமுக்கு நீர் யெகோவா ஈரா, அவரோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் நீங்க பார்த்து கொண்டீர். எங்களுக்கும் நீர் யெகோவா ஈரே, எங்களுக்கும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் நீர் பார்த்து கொள்வீர். நாங்கள் பயப்பட மாட்டோம்ப்பா, கலங்க மாட்டோம் ஆண்டவரே. ஏன்னா எங்களை நடத்துகிற ஒரு தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே.